அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சாப்டர் 5ல் பிஹெச்பி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்னா உங்களுக்கு 4th லெசன் பிஹெச்பி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணணும், எப்படி டைப் பண்ணணும், ப்ரௌசரில் எப்படி அவுட்புட் பார்க்கணும், ப்ரோக்ராமில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த அவுட்புட் எப்படி திரும்ப ப்ரௌசரில் பார்க்கணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு சாப்டர் 4ல் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த சாப்டர் 4னுடைய வீடியோவும் சாப்டர் 5னுடைய பார்ட் 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். அது இந்த 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த வீடியோ பார்க்காம இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வாட் புரியுமே தவிர உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சரி, இப்போது பிஹெச்பி ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி போடணும் நார்மலாக ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஃபங்க்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது பிஹெச்பி ஓப்பன் பண்ணிக்கிறோம், பிஹெச்பியை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இது எப்படி HTML ஓப்பன் டேக் மாதிரி, இது HTML க்ளோஸ் டேக் மாதிரி. ஸோ HTML ஓப்பன் க்ளோஸ்க்கு மிடில் தான் நம்ம HTML ப்ரோக்ராம் எல்லாமே டைப் பண்ணுவோம். அதே மாதிரி பிஹெச்பியினுடைய ஓப்பன், பிஹெச்பியினுடைய க்ளோஸ். ஸோ இதனுடைய மிடில் தான் நீங்கள் பிஹெச்பி ப்ரோக்ராம் டைப் பண்ணணும். இங்கே நீங்கள் என்ன பிஹெச்பி ப்ரோக்ராம் வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரி, ஒரு சிம்பிளாக எக்கோ எப்படி யூஸ் பண்ணுறது, வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணுறது, இது மட்டும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இப்போது எக்கோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இதில் நான் இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சேவ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், web1.phpங்கிற நேமில் நான் சேவ் பண்ணிட்டேன். எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த 4th லெசன் வீடியோவில் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறோம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி பார்க்கணுன்னா லோக்கல் ஹோஸ்ட் 12 தாட்ஸுங்கிறது என்னுடைய ஃபோல்டர் நேம். அந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் இருக்கிற சப் ஃபோல்டர் தான் 12 தாட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா web1.php நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போது ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது பாருங்கள், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணி பாருங்கள், இந்த ப்ரோக்ராமை. இது நோட்பேட், உங்களுக்கு இது அவுட்புட். இங்கே எக்கோவில் நீங்கள் டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்துருக்கீங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அப்போ இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் அவுட்புட்டாக நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. சப்போஸ் எக்கோவில் நீங்கள் இன்னொரு லைன் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணாலும் ப்ரோக்ராமில் நீங்கள் சேவ் பண்ணிடணும், ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது, கம்ப்யூட்டர் சயின்ஸும் எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது. இதில் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் நாம் 2 லைன் பார்த்தீங்கன்னா 1 by 1 டைப் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறதையும் 1 by 1 டைப் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே நமக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் லைனில் நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. அப்போ இது 1 by 1 கொண்டு வரணுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே நம்ம பிரேக் கொடுக்கலாம். பிரேக். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவுட்புட் 1 by 1 கிடச்சிரும். சரி, ஒரு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம் போடுறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போது பிஹெச்பியில் ஒரு வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு $sign அப்படிங்கிற சிம்பிள் வரணும், அப்புறம் வேரியபிள் நேம். இப்போ நான் ஏங்கிறது என்ன அப்படின்னா என்னுடைய வேரியபிள் நேம். இப்போது வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவை தான் நம்ம வேரியபிள்னு சொல்கிறோம். வேரியபிள் அப்படின்னா என்னென்னா நம்ம ஃபோனில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம், அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி நாம் ப்ரோக்ராமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரி க்ரியேட் பண்ணுறோம். அந்த மெமரிக்குள்ளே நீங்கள் ஏதாவது வேல்யூ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது வேரியபிள் அப்படின்னா என்னென்னா சிமிலர் டு மெமரி, அதில் சம் இன்ஃபர்மேஷனை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போது $sign A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், அதில் நான் 10ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஏனுடைய வேல்யூ 10, இது எனக்கு இந்த ப்ரௌசரில் இங்கே அவுட்புட்டாக எனக்கு இந்த ப்ரௌசரில் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், எக்கோவில் $sign A அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ உங்களுக்கு எக்கோ என்ன பண்ணும், நீங்கள் டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்தீங்களோ அது அவுட்புட்டாக காமிக்கும். இப்போ நான் எக்கோவில் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு மெமரியினுடைய நேம் கொடுத்துருக்கேன். ஏங்கிற மெமரி, அதாவது ஏங்கிறது வேரியபிள், அந்த வேரியபிள் நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் 10, எனக்கு அதுதான் இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ F5 கொடுத்து ரன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ப்ரௌசரில் 10 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது.
சரி, அடுத்ததா இது ஜஸ்ட் வெறும் 10ன்னு மட்டும் தெரியாமல் ஒரு மெசேஜோடு தெரிஞ்சால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நமக்கு புரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஏ வேல்யூ ஈக்குவல் டு இங்கே கம்மா. இப்போ உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும் பாருங்கள். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே ஏ வேல்யூன்னு கொடுத்துருக்கீங்க, அவுட்புட்டில் ஏ வேல்யூன்னு வரும். இந்த ஏவில் என்ன இருக்குது, 10 இருக்குது. இது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள். ஸோ ப்ரௌசரில் F5 கொடுங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏ வேல்யூ ஈக்குவல் டு நீங்கள் டபுள் கோட்ஸில் எக்கோவில் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு அவுட்புட்டாக வந்துடும். பிஹெச்பியில் எக்கோ வேணும்னு சொல்கிறோம் அப்படின்னா அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த எக்கோவில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அடுத்ததாக இங்கே $sign ஏன்னு கொடுத்துருக்கோம். $sign ஏவில் என்ன வேல்யூ இருக்குன்னா 10ன்னு இருக்குது. அந்த 10 தான் இங்கே நமக்கு கிடைக்கிது. அப்போ ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் கோட்ஸ் போட்டு என்ன மெசேஜ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கமா கொடுத்து வேரியபிள் நேம் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இங்கே கரெக்டாக அவுட்புட் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ரீகால் தான். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் நம்ம உள்ளே போயிடலாம். சரி, பிஹெச்பியில் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு கீவேர்டு வரணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நேம், நீங்கள் என்ன வேணாலும் ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிடுறோம், ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ பாருங்கள். ஸோ லெட்டர் சைஸ் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, மினிமைஸ் பண்ணிக்கலாம் லெட்டர் சைஸை. சரி, இப்போ உங்களுக்கு வந்து அந்த இதான் ஃபங்க்ஷன். டோட்டல் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். அப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். சரி, இப்போ இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கோவில் டபுள் கோட்ஸ்குள்ளே டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்றேன். டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள், நான் இங்கே ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ப்ரௌசரில் போய் F5 கொடுத்து பாருங்கள், எனக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. ஸோ நான் ப்ரோக்ராம் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் எனக்கு இந்த அவுட்புட் வரல, எதுவுமே வரல. எக்கோவில் இருக்கிற இந்த டோட்டல் ஃபங்க்ஷன் எனக்கு எதுவுமே இந்த இடத்துல வரல. அப்போ ஏன் அவுட்புட் வரல அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் எழுதினீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம். இப்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃபேன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகணும், எக்ஸிக்யூட் ஆகணும், ரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணணும். காலிங் ஸ்டேட்மெண்ட் இதுக்கு எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்போது ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டா பத்தாது. அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒர்க் பண்ண வைக்கணும். எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஒரு காலிங் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் டைப் பண்ணணும். எப்படி டைப் பண்ணுறது? அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் என்ன? டோட்டல். இதுதான் காலிங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனை வந்து நம்ம காலிங் பார்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த காலிங் பார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை நீ ஒர்க் ஆகுன்னு சொல்லும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த காலிங் பார்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. சரிங்களா? இப்போ பார்த்துடலாம், அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ ப்ரௌசரில் போய்ட்டு F5 கொடுங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு டோட்டல் ஃபங்க்ஷன். அப்போது இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு புரிஞ்சிக்க முடியுதுங்களா? இங்கேருந்து இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கேருந்து இங்கே கால் ஆகும். உடனே இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதில் எக்கோவில் டபுள் கோட்ஸில் டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனக்கு அதுதான் இங்கே அவுட்புட்டாக எனக்கு டிஸ்பிளே ஆகுது. சரி, அடுத்ததாக ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் கால் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை 2 டைம் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் எனக்கு டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு எனக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். செகண்ட் டைம் அதே டோட்டல் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது திரும்பவும் எனக்கு டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், 2 டைம் எனக்கு இப்போ அவுட்புட் கிடைக்கும். ஸோ டோட்டல் ஃபங்க்ஷன். இப்போ 1 by 1 வரணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இங்கே நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதே மாதிரி எத்தனை டைம் வேணாலும் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், டோட்டல். திரும்பவும் அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பாருங்கள், இங்கே எக்கோவில் டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் ஒரே தடவை தான் டைப் பண்ணியிருக்கேன். ஆனால் அவுட்புட்டில் டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு எனக்கு 3 டைம் எனக்கு அவுட்புட் கிடைக்குது. இது எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ இந்த 3 டைம் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இங்கேருந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், இது ஒர்க் ஆகும், டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு எனக்கு அவுட்புட்டில் கிடச்சிரும். அடுத்ததாக செகண்ட் டைம் திரும்ப எகைன் அதே டோட்டல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், இப்போ டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு எனக்கு செகண்ட் டைம் அவுட்புட்டில் கிடைக்கும் இங்கே. அடுத்ததாக தேர்டு டைம் அதே டோட்டல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், இப்போது எனக்கு டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு தேர்ட் டைம் எனக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ இதில் நீங்கள் சிம்பிளாக என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும், இதுதான் உங்களுக்கு தெளிவாக புரிய வேண்டியது. சரி, இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். சரி, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். அப்படியே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு வரணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் நேம் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மெசேஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன், மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக. இதுதான் மெசேஜுங்கிறதா ஃபங்க்ஷன் நேம். இப்போ இந்த மெசேஜுங்கிற ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன், மெசேஜுங்கிற ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெசேஜுங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு காலிங் ஸ்டேட்மெண்ட் எழுதணும், காலிங் பார்ட் எழுதணும். எப்படி காலிங் பார்ட் எழுதுவீங்க, அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை டைப் பண்ணிங்கன்னா போதும். இப்போது இந்த காலிங் பார்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா, ஃபங்க்ஷனுடைய அவுட் சைடில் இருக்கணும். அப்போது மெசேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம், இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம், இதோட முடிஞ்சிடுது. இப்போ இந்த இடத்துல இங்கே மெசேஜும் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, இந்த காலிங் பார்ட், இது இந்த மெசேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய அவுட் சைடில் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபங்க்ஷன், இது ஃபங்க்ஷன். இது என்னது சார் அப்படின்னா, இதுதான் காலிங் பார்ட். ஸோ இந்த காலிங் பார்ட் இருந்தால் தான் இந்த மெசேஜுங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்கோவில் அதில் ஜஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் கம்ப்யூட்டர்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், கமெண்ட். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் எடுத்துடலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பார்த்தோம், இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், எக்கோவில் நான் கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்கேன், எனக்கு கம்ப்யூட்டர்னு அவுட்புட்டில் கிடைக்குது. இப்போ இந்த மெசேஜுங்கிற இந்த காலிங் பார்ட்டை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு அவுட்புட் கிடைக்குமான்னு பாருங்கள், ப்ரௌசரில் எந்த அவுட்புட்டும் வராது. ப்ரோக்ராமில் பாருங்கள், எக்கோவில் எழுதியிருக்கேன், கம்ப்யூட்டர்னு எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு இந்த இடத்துல எந்த அவுட்புட்டுமே வரலை. இதே நீங்கள் காலிங் ஸ்டேட்மெண்ட் போடுங்க, மெசேஜ்னு சொல்லிவிட்டு, இப்போ உங்களுக்கு பாருங்கள் அவுட்புட் கிடைக்கும் ப்ரௌசரில். சரிங்களா? சரி, அடுத்ததா இன்னொரு டைம் மெசேஜ்னு போடுங்க, செகண்ட் டைம். இது பாருங்கள், 2 டைம் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைச்சிரும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதுங்களா, எப்படி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது, எப்படி அந்த ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஐடியா கிடச்சிருதுங்களா? சரி, இப்போது ஒரே ப்ரோக்ராமில் எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் டோட்டல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிடுவோம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த ஃபங்க்ஷனுடைய எக்கோவில் என்ன கொடுத்துறோம் அப்படின்னா, டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபங்க்ஷன் 2, இது ஃபங்க்ஷன் 3. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய நேமை மாற்றிடுறேன். ஒரே நேமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் இருக்கக்கூடாது, டோட்டல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கணும், திரும்பவும் டோட்டல் இருக்கக்கூடாது. அதுக்காக இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஆவரேஜ் அப்படின்னு மாற்றிடுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய நேமை வந்து நான் ரேங்க் அப்படின்னு மாற்றிடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஆவரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்றேன், இங்கே ரேங்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷனுடைய அட்வான்டேஜ் நான் என்ன சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்ன ப்ரோக்ராமை ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது பாருங்கள், நான் டோட்டல், ஆவரேஜ், ரேங்க் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா 3 ஃபங்க்ஷன் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். டோட்டல் ஃபங்க்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது. ஆவரேஜ் ஃபங்க்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடிஞ்சிருது. ரேங்க் ஃபங்க்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடிஞ்சிருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஒரு 100 லைன்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 100 லைன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இங்கேயும் ஒரு 100 லைன்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ 300 லைன்ஸ் ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 100 லைனை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போது இதில் எந்த 100 லைன் உங்களுக்கு இப்போ ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதான் ஃபங்க்ஷனுடைய மெயினான அட்வான்டேஜ். இதில் எந்த பார்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ ரேங்க்குங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் எனக்கு ஒர்க் ஆனால் போதும் அப்படின்னா, ரேங்க்குக்கு மட்டும் நீங்கள் காலிங் பார்ட் எழுதுங்க, ரேங்க்.
ஸோ இப்போ பாருங்கள், ரேங்க் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ரேங்க் ஃபங்க்ஷன், வேறு எதுவும் ஒர்க் ஆகாது. இல்லை சார் இப்போ எனக்கு ஆவரேஜுங்கிற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆனால் பரவாயில்ல அப்படின்னா, ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட் எழுதுங்க. இந்த ஆவரேஜ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி நீங்கள் கால் ஸ்டேட்மெண்ட் எழுதுவீங்க, அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை நீங்கள் வெளியில் போடணும், ஃபங்க்ஷனுடைய அவுட் சைடில் ஆவரேஜ். ஸோ இப்போ பாருங்கள் அவுட்புட்டில் என்ன கிடைக்குதுன்னு, ஆவரேஜ் ஃபங்க்ஷன். இப்போ எனக்கு டோட்டல் ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இங்கே டோட்டல் ஃபங்க்ஷனுக்கு கால்ஸ்டிங் பார்ட் எழுதுங்க, டோட்டல் போட்டு செமிகோலன். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த 100 லைன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் டோட்டல் ஃபங்க்ஷன். அப்போது ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 300 லைனை 100 லைனாக நம்ம பிரிச்சுருக்கோம், அப்படி கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ எந்த 100 லைன்ஸ் எனக்கு தேவையோ அதை மட்டும் என்னால் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். இதே இந்த 300 லைனும் உங்களுக்கு ஒரே ப்ரோக்ராமாக இருந்ததுன்னா, ஃபங்க்ஷன் டாபிக் யூஸ் பண்ணாமல் நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த 300ம் ஒர்க் ஆகும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இப்போ எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய ரேங்க் மட்டும் எனக்கு கால்குலேட் ஆகணும்னா நான் ரேங்க்கை மட்டும் கால் பண்ணால் போதும். எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய மார்க், ஆவரேஜ் மார்க் எனக்கு தெரியணும் அப்படின்னா ஆவரேஜ் ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் கிடச்சிரும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதிக்கணும். சரி, இப்போ இது வரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷனை எத்தனை டைம் வேணாலும் கால் பண்ணலாம். செகண்டு, ஒரு ப்ரோக்ராமில் எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் இருக்கலாம். அதில் நமக்கு எந்த ஃபங்க்ஷன் தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம கால் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது, இப்போ இந்த 3 ஃபங்க்ஷனையுமே கால் பண்ணணும் அப்படின்னா எப்படி கால் பண்ணுறது, டோட்டல், அடுத்ததான் நான் ரேங்க் அப்படின்னு எழுதுகிறேன் காலிங் பார்ட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் இங்கே என்ன ஆர்டரில் இருக்குது, டோட்டல், ஆவரேஜ், ரேங்க்குன்னு இருக்குது. அதே ஆர்டரில் தான் நீங்கள் காலிங் ஸ்டேட்மெண்ட் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆவரேஜ், அப்புறம் செகண்டாக ரேங்க்கு, திரும்ப டோட்டல், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நீங்கள் எப்படி என்ன ஆர்டரில் காலிங் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்களோ அதே ஆர்டரில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகும். இங்கே பாருங்கள் அவுட்புட் கிடைக்குது பாருங்கள். இப்போது அந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுக்கலாங்களா? ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கேருந்து நம்ம கால் பண்ணுறோம். அப்போ டோட்டல் அப்படி இது என்ன பண்ணால் டோட்டல் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இது ரேங்க் என்ன பண்ணும், ரேங்க் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அடுத்து இது என்ன பண்ணும், ஆவரேஜ் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அப்போ நமக்கு இந்த 3 ஃபங்க்ஷனுமே ஒர்க் ஆகிடும். 3 ஃபங்க்ஷனுடைய அவுட்புட்டும் நமக்கு கிடச்சிரும். டோட்டல் ஃபங்க்ஷன், அடுத்ததாக ரேங்க் ஃபங்க்ஷன், அடுத்ததாக ஆவரேஜ் ஃபங்க்ஷன். சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டபுள் கோட்ஸ்குள்ளே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லை கம்ப்யூட்டர் நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம், இது எல்லாமே எடுத்துடலாம். ஸோ இப்போ என்னோடய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 டைம் எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கணும். அதான் என்னோடய எய்ம். கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டு எனக்கு 10 டைம் அவுட்புட்டாக கிடைக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைம் மட்டும் இந்த டோட்டல் ஃபங்க்ஷனில் கம்ப்யூட்டர்னு எழுதிடுறேன், 5 டைம் மட்டும். இப்போ இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா என்ன பண்ணும், எனக்கு இந்த 5 டைம் கம்ப்யூட்டருங்கிறது எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ நம்ம பிரேக் போட்டுக்கலாம். அப்போ தான் என்ன பண்ணோம் அப்படின்னா 1 by 1 நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு டைம் நான் கால் பண்ணுறேன் இந்த ஃபங்க்ஷனை. ஃபஸ்ட்டு டைம் இங்கேருந்து நான் கால் பண்ணுறேன். அப்போ எனக்கு எக்கோவில் டபுள் கோட்ஸில் கம்ப்யூட்டர்னு இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டாக கிடச்சிரும். ஸோ F5 கொடுங்க. சரிங்களா? அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன்னா, இதே ஃபங்க்ஷனை திரும்பவும் நான் எகைன் செகண்ட் டைம் கால் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ப்ரௌசரில். ஸோ 10 டைம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்னு கிடச்சிருது. அப்போ கம்ப்யூட்டருங்கிற வேர்டு வந்து எனக்கு 10 டைம் எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கணும் அப்படின்னா நான் 10 லைன் இங்கே டைப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 2 டைம் இந்த டோட்டல் ஃபங்க்ஷனை கால் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் கால் பண்ணும்போது 5 டைம் கம்ப்யூட்டர்னு கிடைக்கும். செகண்ட் டைம் கால் ஆகும்போது எகெயின் எனக்கு கம்ப்யூட்டருங்கிறது செகண்ட் டைம் 5ஆக கிடைக்கும். அப்போ டோட்டலாக 10 டைம் எனக்கு கம்ப்யூட்டர்னு பிரிண்ட் ஆகிடும். அப்போ பாருங்கள் 10 லைனில் கொண்டு வர வேண்டிய அவுட்புட்டை நான் 5 லைன்ஸில் கொண்டு வந்துட்டேன். அப்போ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமுடைய லென்த்து, ப்ரோக்ராமுடைய நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறையும், ப்ரோக்ராமுடைய சைஸ் குறையும். ப்ரோக்ராமுடைய சைஸ் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் நம்மளுடைய ப்ரோக்ராமை ஸ்பீடாக எக்ஸிக்யூட் பண்ணும். சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுடைய ஒரு அட்வான்டேஜை நம்ம பார்த்துருக்கோம். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஆர்கியூமெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் டெல் பண்ணிடலாம். இப்போது ஜென்ரலாக உங்களுக்கு வந்து பிஹெச்பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா $sign அப்படின்னு க்ரியேட் பண்ணணும், $A.
இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். $A இதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள். வேரியபிள் அப்படின்னா அது என்னது, சிமிலர் டு மெமரி, அவ்வளோதான். அது ஒரு மெமரி லொக்கேஷன். ஒரு மெமரிக்குள்ளே நீங்கள் எதாவது சேவ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். சரி, இப்போ இந்த வேரியபிளை தான் நம்ம ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். எங்கே யூஸ் பண்ணால் அது ஆர்கியூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு நீங்கள் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். இது ஏங்கிற ஃபங்க்ஷன். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா பிங்கிற ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராக்கெட், இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள், இதெல்லாம் விட்டுறலாம். இப்போ நேராக நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு வந்துடலாம். டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா $A அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஏவை நான் வந்து இந்த இடத்துல நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏவுக்கு என்ன பேர், ஆர்கியூமெண்ட். சரிங்களா? இல்லைனா அனதர் நேம் என்னென்னா பேராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு வேரியபிளை எந்த இடத்துல யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் ஆர்கியூமெண்ட். இந்த ஃபங்க்ஷன் பேராந்திசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் பேராந்திசிஸ், இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த சிம்பிளுக்கு நடுவில் நீங்கள் ஏன்னு கொடுத்தீங்கன்னா இந்த வேரியபிளுக்கு பேர் உங்களுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ். இது புரிஞ்சிக்க முடியுதா பாருங்கள். இந்த ப்ராக்கெட்டை போடுறீங்க, இங்கே என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ இதை இங்கே இருக்கக்கூடியதை தான் நம்ம ஆர்கியூமெண்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷனில் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஏன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஏவை தான் இங்கே நம்ம ஆர்கியூமெண்ட்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக ஏங்கிறது ஒரு வேரியபிள், ஒரு மெமரி, அவ்வளோதான். ஆனால் அந்த இடத்துல அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துட்றாங்க. இப்போது எக்கோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏவை நான் பிரிண்ட் பண்ணுறேன், $A அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா டோட்டல் அப்படிங்கிறது காலிங் பார்ட். இந்த காலிங் பார்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு சம் வேல்யூ கொடுக்குறோம். நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன், 10. இந்த 10 அப்படிங்கிறது எங்கே போய் ஸ்டோர் ஆகுனா இந்த ஏவில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ எக்கோவில் நீங்கள் ஏவை பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10ங்கிறது அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ பாருங்கள், 10ங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். சரி, அடுத்தது இப்போது இங்கே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 கொடுங்க. இப்போ பாருங்கள் 15 கிடைக்கும். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல ஏவுக்கு நம்ம வேல்யூவே கொடுக்கல, ஏவுக்கு வேல்யூவே கொடுக்கல, ஏன்னு மட்டும்தான் இருக்குது. எக்கோவில் ஏன்னு மட்டும் தான் கொடுக்குறோம். ஆனால் நமக்கு அவுட்புட்டில் என்ன டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 50 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. எப்படி இது டிஸ்பிளே ஆகுது, இந்த 50 எப்படி நமக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 50 வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னா இந்த கால் ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த 50 எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னா இந்த ஏல போய் என்ன ஆகிடுதுன்னா ஸ்டோர் ஆகிடுது. இப்போ எக்கோவில் ஏன்னு கொடுத்தீங்கன்னா ஏங்கிற மெமரிக்குள்ளே வேரியபிளில் என்ன இருக்கும் 50, அந்த 50 நமக்கு அவுட்புட்டாக இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் ஏவுக்கு இங்கேருந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது. மல்டிபிள் வேல்யூஸ் எத்தனை வேல்யூ வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஏக்கமா நான் $B அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் அவுட்புட் நம்ம கொஞ்சம் கிளியராக புரியணுங்கிறதுக்காக இதை கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணலாம். ஏ வேல்யூ ஈக்குவல் டு கமா $A ஒரு செமிகோலன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பின்னு மாற்றிடுறோம், பி வேல்யூ ஈக்குவல் டு. இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இங்கே ஒரு வேல்யூ 50, 100ன்னு கொடுத்துடலாம். ஸோ அவுட்புட் எப்படின்னு பாருங்கள் என்ன கிடைக்குதுங்கிறது. ஏ வேல்யூ ஈக்குவல் டு 50, பி வேல்யூ ஈக்குவல் டு 100. அப்போ 1 by 1 வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரேக் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம பிகினிங்லேயே பார்த்துட்டோம். சரி, இப்போ 1 by 1 நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. இப்போ ப்ரோக்ராம் பாருங்கள் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 50 அப்படிங்கிறது காலிங் பார்ட்டில் ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த 100 காலிங் பார்ட்டில் செகண்ட் ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இதுதான் டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட். அதில் 50ங்கிறது ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட், இந்த 100 அப்படிங்கிறது செகண்ட் ஆர்கியூமெண்ட். இதுதான் ஃபங்க்ஷனில் இது ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் ஏ, செகண்ட் ஆர்கியூமெண்ட் பி. அப்போ இந்த 50 எங்கே ஸ்டோர் ஆகுனா ஃபஸ்ட்டில் இருக்கிற ஏவில் போய் ஸ்டோர் ஆகும். நீங்கள் செகண்டாக கொடுத்துருக்கிற 100 எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த பியில் போய்ட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், இந்த டபுள் கோட்ஸில் ஏ வேல்யூன்னு கொடுத்துருக்கீங்க. இந்த டபுள் கோட்ஸில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அப்படியே இங்கே உங்களுக்கு அவுட்புட்டாக வந்துடுது பாருங்கள், ஏ வேல்யூ ஈக்குவல் டு. அடுத்ததாக ஏன்னு கொடுத்துருக்கீங்க, ஏனுடைய வேல்யூ என்ன 50, அந்த 50 தான் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அடுத்ததாக நீங்கள் இந்த பிரேக் எதுக்காக, நெக்ஸ்ட் லைனில் அவுட்புட் வரணுங்கிறதுக்காக பி வேல்யூ ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கீங்க. இங்கே பாருங்கள் பி வேல்யூ ஈக்குவல் டு.
பியில் என்ன இருக்குது 100 நமக்கு பிரிண்ட் ஆகுது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஏவுக்கும் பிக்கும் நம்ம எந்த வேல்யூமே கொடுக்கல. ஆனால் எக்கோவில் ஏ பின்னு கொடுத்தா 50 100ன்னு ஸ்டோர் நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. இது எப்படி நடக்குது அப்படின்னா, காலிங் பார்ட்லேருந்து வேல்யூ இந்த ஏவுலேயும் பிலையும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டோர் ஆகுது. இது புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இதை தான் நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ இது நம்ம கொஞ்சம் ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் மாதிரி போடணும் அப்படின்னா, இது தமிழ் மார்க்கு, இது இங்கிலீஷ் மார்க்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம அதை ஆட் பண்ணுறோம். ஸோ C is equal to $sign C is equal to $sign தமிழ் ப்ளஸ் $sign இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துட்றோம். இது சிங்கிறதுக்கு பதிலாக டோட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம். டோட்டல் TOT. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டோட்டல் மார்க் ஈக்குவல் டு நம்ம மாற்றிக்கிறோம். டோட்டல் மார்க் ஈக்குவல் டு டோட்டல் மார்க் எதில் இருக்குது? TOTங்கிற வேரியபிளில் இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், ப்ரௌசரில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, டோட்டல் மார்க் ஈக்குவல் டு 115 கிடைக்கிது. இது எப்படி கிடைச்சதுன்னு பாருங்கள். ஸோ காலிங் ஸ்டேட்மெண்ட் இதுதான் டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட். இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இப்போ இந்த 50 எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? தமிழில் போய் ஸ்டோர் ஆகிடும். இங்கே செகண்டாக இருக்கிற 100 எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? இங்கிலீஷ் அப்படிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும் ஆர்குமெண்ட்டாக. இப்போ தமிழில் 15 இருக்குது, இங்கிலீஷில் 100ன்னு இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா 150. அது எங்கே ஸ்டோர் ஆகும்? TOTயில். இப்போ டபுள் கோட்ஸில் டோட்டல் மார்க்குன்னு கொடுத்துருக்கோம். டபுள் கோட்ஸ் டோட்டல் மார்க் ஈக்குவல் டு, அப்போ இங்கே டோட்டல் மார்க் ஈக்குவல் டு நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிரும். இப்போ TOTக்குள்ளே என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்? TOTங்கிறது மெமரி வேரியபிள். அதில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்? 150. அந்த 150 தான் நமக்கு இங்கே அவுட்புட்டாக கிடைக்கிது. இப்போ எப்படி ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனில் இருந்து எப்படி நம்ம வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காலிங் பார்ட். சரிங்களா? இது திரும்ப நம்ம புரியறதுக்காக நம்ம டைப் பண்ணிக்கலாம். இது காலிங் பார்ட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன். ஸோ காலிங் பார்ட்லேருந்து வேல்யூ எங்கே போகுதுன்னா ஃபங்க்ஷனுக்கு போகுது. அதுக்கு பேர் ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். காலிங் பார்ட் இங்கேருந்து இங்கே வேல்யூ போனால் அதுக்கு பேர் ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இதே ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூ காலிங் பார்ட்டுக்கு வந்தால் அதுக்கு பேர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எப்படின்னு புரியுதா பாருங்கள். காலிங் பார்ட்லேருந்து வேல்யூ ஃபங்க்ஷனுக்கு போனது அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்கியூமெண்ட்ஸ். அதுவே வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷனில் இருந்து வேல்யூ எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிங் பார்ட்டுக்கு வருது. சரிங்களா? இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிட்டர்ன் வேல்யூன்னு சொல்கிறோம். ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ பாருங்கள், இப்போ இதில் எது காலிங் பார்ட்டு? இதுதான் காலிங் பார்ட்டு. காலிங் பார்ட்லேருந்து வேல்யூ எங்கே போகுது? ஃபங்க்ஷனுக்கு. அப்போ காலிங் பார்ட்லேருந்து வேல்யூ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்கியூமெண்ட்ஸ். ஆர்கியூமெண்ட் மூலிமா நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறோம். இங்கே எது ஆர்கியூமெண்ட்னா தமிழ் இங்கிலீஷில் ஆர்கியூமெண்ட். இப்போ ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு வேல்யூவை காலிங் பார்ட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூ எங்கே கொண்டு வரோம்? காலிங் பார்ட்டுக்கு கொண்டு வந்தோம்னா அதுக்கு பேர் ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். சரி, எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த காலிங் பார்ட் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டெல் பண்ணிடலாம். டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ப்ரோக்ராமில் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போது ஒரு ஃபங்க்ஷனில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூவை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேரியபிள் மூலிமா நீங்கள் ரிட்டர்ன் வாங்கணும். இப்போ நான் $sign T அப்படின்னு கொடுத்துட்றேன். $sign T அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரிட்டர்ன் இங்கே 100ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுறோம். இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறோம். எல்லாத்தையுமே எடுத்துடுறோம். சரிங்களா? எக்கோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்கோவில் T வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா $sign T அப்படின்னு கொடுத்துட்றோம். ஒரு கம்மா லாஸ்ட்டில் செமிகோலன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். T வேல்யூ ஈக்குவல் டு 100. இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பாருங்கள். இப்போது ஒரு ஃபங்க்ஷனில் இருந்து வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்னா இதுதான் ஃபங்க்ஷன். இங்கேருந்து காலிங் பார்ட். இது டோட்டலாக காலிங் பார்ட். இது ஃபங்க்ஷன்.
இந்த காலிங் பார்ட்லேருந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அப்போ இது ஒர்க் ஆகும், இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனிச்சுன்னா ரிட்டன் 100ன்னு கொடுக்குறேன். இந்த 100ங்கிற வேல்யூ யாருக்கு ரிட்டன் ஆகும் அப்படின்னா, எந்த வேரியபிள் மூலியமாக நான் இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், டீங்கிற வேரியபிள் மூலியமாக. அப்போ இந்த 100ங்கிற வேல்யூ எங்கே வரும், டீயில் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ எக்கோவில் டீங்கிறத பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 100ன்னு கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல டீக்கு நான் எந்த வேல்யூமே கொடுக்கல, சரிங்களா? இந்த இடத்துல டீயில் நான் எந்த வேல்யூமே கொடுக்கல. ஆனால் எப்படி அதில் 100ன்னு ஸ்டோர் ஆச்சு பாருங்கள். இந்த 100ன்னு கொடுக்குறீங்க, அதுதான் இங்கே ஸ்டோர் ஆகுது. இப்போ சப்போஸ் இங்கே 200ன்னு கொடுங்க. இப்போ இந்த இடத்துல அவுட்புட்டில் பாருங்கள், நமக்கு 200 டிஸ்பிளே ஆகும். பாருங்கள் 200. அப்போது ரிட்டனில் நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ தான் இந்த டீயில் வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. எக்கோவில் டீன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200ன்னு கிடைக்குது. இது இன்னும் தெளிவாக புரியணும்னா அந்த மெசேஜை கூட எடுத்துடலாம், சரிங்களா? இப்போ வெறும் எக்கோவில் டீ மட்டும்தான் இருக்குது. டீனுடைய வேல்யூ என்னன்னு பாருங்கள், 200. சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து 500ன்னு கொடுங்க, இல்லை ஒரு 600ன்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாருங்கள், ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600ன்னு கிடைக்குது அவுட்புட்டில். எப்படி இந்த வேல்யூ கிடச்சிது? டீக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த வேல்யூமே கொடுக்கலையேன்னா ரிட்டர்னில் கொடுக்குறோம். ரிட்டர்னில் 600ன்னு கொடுக்குறீங்க, அது இந்த டீயில் வந்து ஸ்டோர் ஆகுது. அப்போது ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூவை ரிட்டர்ன் வாங்கி ஒரு வேரியபிளில் இங்கே ஸ்டோர் பண்ணணுன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதே ஒரு வேரியபிள் மூலிமா கால் பண்ணணும். எந்த வேரியபிள் மூலிமா நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிளில் தான் இந்த 600 வந்து என்ன ஆகுனா ஸ்டோர் ஆகும், சரிங்களா? இப்போது எப்படி வந்து ஒரு டோட்டல் ப்ரோக்ராம் போடலாம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா பழைய ப்ரோக்ராமே நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ இங்கே டாலர் சைனில் தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே டாலர் சைனில் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துட்றோம். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். இந்த ரிட்டனில் வேறு என்னெல்லாம் கொடுக்க முடியும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு 50 அப்படின்னு கொடுத்துட்றேன். ரிட்டனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னு கொடுத்துட்றேன், டாலர் சைன் ஏ. இப்போ எனக்கு இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டி அப்படிங்கிற இந்த வேரியபிள் மூலியமாக டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து இது கால் ஆகும். இந்த ஏவில் 15 ஸ்டோர் பண்ணுறேன், அந்த ஏவை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ அந்த ஏ எதில் வந்து ஸ்டோர் ஆகுனா இந்த டீயில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ எக்கோவில் டீன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ என்னது 50, அந்த 50 தான் டீயில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ டீயை பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 கிடைக்கும். ஸோ பாருங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், செமிகோலன் கொடுக்கல, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பாருங்கள் 50. இது புரியுதுங்களா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி வேல்யூ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு புரியுதுங்களா? இப்படியும் கொடுக்கலாம், ஒரு எக்ஸ்ப்ரெஷனையும் கொடுக்கலாம் இந்த இடத்துல ரிட்டனில். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 + 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 15. இப்போ இந்த 15 அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீயில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்கள் ப்ரோக்ராமை, 15. அப்போ இந்த ரிட்டனில் நீங்கள் என்ன கொடுக்கலாம், இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கலாம், இல்லைனா ஒரு வேல்யூ கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு வேரியபிளை கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களால் ரிட்டனில் கொடுக்க முடியும். சரி, இப்போ இது வரையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூ ரிட்டர்ன் வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போது ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணுறோம், ரிட்டர்னும் பண்ணுறோம். அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்த்துடலாம். 50,60 அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ இங்கே ரிட்டனில் TOT அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ். இப்போ இதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் ஈக்குவல் டு $sign தமிழ் ப்ளஸ் $sign இங்கிலீஷ். இப்போ இது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போது இதுதான் கால் ஸ்டேட்மெண்ட். டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது டீங்கிற வேரியபிள் மூலிமா கால் பண்ணுறேன். ஏன் சார் நான் டீங்கிற வேரியபிள் மூலிமா கால் பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நான் வேல்யூவை ரிட்டர்ன் வாங்குகிறேன், சரிங்களா? அப்போ ரிட்டர்ன் வாங்குகிற வேல்யூ எதில் வந்து ஸ்டோர் ஆகுனா இந்த டீங்கிற வேரியபிளில் தான் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இங்கேருந்து இங்கே கால் ஆகும். இந்த 50ங்கிறது தமிழில் போய் ஸ்டோர் ஆகும், 60ங்கிறது இங்கிலீஷில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ தமிழில் 15 இருக்குது, இங்கிலீஷில் 16 இருக்கும். ஆட் பண்ணிங்கன்னா 110 அப்படிங்கிறது இந்த டோட்டலில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ டோட்டலாக ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த 110 யாருக்கு ரிட்டர்ன் ஆகும், இந்த டீக்கு ரிட்டர்ன் ஆகும். எக்கோவில் டீன்னு கொடுத்தீங்கன்னா 110 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். பாருங்கள். ஸோ ப்ரோக்ராமை சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிவிட்டு F5 கொடுக்குறோம். ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னது, இங்கே நம்ம செமிகோலன் கொடுக்கல. ஸோ பாருங்கள், இப்போ இந்த 110 எப்படி நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? திரும்பவும் சொல்கிறேன்.
50 தமிழில் ஸ்டோர் ஆகும், 60 இங்கிலீஷில் ஸ்டோர் ஆகும். தமிழ் இங்கிலீஷையும் ஆட் பண்ணோம்னா 110ங்கிறது டோட்டலில் ஸ்டோர் ஆகும். இந்த டிஓடி அப்படிங்கிறதுல தான் ஸ்டோர் ஆகும். இந்த டிஓடியை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா டீயில் வந்து ஸ்டோர் ஆகிடும் அந்த 110. இப்போ எக்கோவில் டீன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 110ங்கிறது அவுட்புட்டாக கிடைக்கும். சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், எப்படி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்ட்டை எப்படி பாஸ் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூ எப்படி ரிட்டர்ன் வாங்குறது. சரி, நமக்கு இதோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் நமக்கு முடியுது. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூப்பா.